என்னுடைய பெயர் ரா ஹரிஷ். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இந்த அவையில் அமர்ந்திருக்கும் பள்ளி தாளாளர் அவர்களே மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, என்னை போன்ற மாணவ மணிகளே, அனைவருக்கும் என் நன்றியை உறுதாக்குகிறேன். தாயே தமிழே, உன்னை வணங்குகிறேன். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆரோக்கிய உணவு ஆயுளுக்கு சிறப்பு. மனிதனுடைய அடிப்படை தேவைகளை எடுத்துக்கொண்டால் உணவு, உடை, இருப்பிடம் என்று உணவே முதலிடத்தை பெறுகிறது. அப்படியாக மனிதனுக்கு இன்றியமையாமல் திகழும் உணவை நாம் ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்வது அவசியம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றார் திருமூலர். உண்ணும் உணவு பழக்கங்களை அவரவர் உடல்நலத்தை தீர்மானிக்கும் என்பதே இதன் உட்கருத்து. இயற்கையோடு இணைந்த உணவே நம் உடல் நலத்திற்கு ஏற்றது. இன்றைய இயந்திர உலகத்தில் திடீர் இட்லி, திடீர் சாம்பார் என சாப்பிடும் மனிதன் திடீரென மறைந்து விடுவதையும் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். உணவே மருந்து என்ற நிலை மாறி மருந்தே உணவு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். எனவே முடிந்த அளவு துரித உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு ஆரோக்கிய வாழ்விற்கு ஒரு முத்தான 3 செயல்களை கடைபிடித்தால் நம் வாழ்வு சொர்க்கமாகும். அது என்னவென்றால், முறையான தூக்கம், உடற்பயிற்சி, அளவான உணவு. நல்ல உணவு நல்ல எண்ணங்களை தரும். நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்க்கையை தரும்.